இரவெல்லாம் துன்பப்படுத்தி கைகளானி கால்களானி விழாவில குத்தப்பட்டு முள்ளு முடிச்சு விட்டப்பட்டு முதுவெல்லாம் நொறுக்கப்பட்டு உழுகப்பட்ட நிலத்தை போல நீ சங்கீதர் 129 சங்கீதத்துல வாசிக்கிறோம். அந்த சூழ்நிலை தான் சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், இது செய்தது இன்னதென்று அறியாம செய்கிறார்களே என்று சொல்லி கேட்டார். சகோதரி சகோதரி தாய்மார்களே தகப்பன்மார்களே, அந்த மன்னிப்பின் சுவாவத்தை நம்மை ஆண்டவருக்கு ஆண்டவர் எனக்கு உண்மை போல மன்னிக்கக்கூடிய சுவாவத்தை தாரும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிந்த இரண்டாவது வார்த்தை லூக்கான் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம் வாசிக்க கேட்போமா? இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அமர்வியானவர் வலது பக்கத்துல ஒரு கல்லன் சிலுவர் அடிப்பட்டிருக்காங்க. ஆண்டவர் இயேசுக்கு இடது புறத்துல ஒரு கல்லன் அடிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா ஒரு கல்லை மாத்திரம் தன்னுடைய தப்ப உணர்ந்தார். வாசிக்க கேட்போமா? லூக்கான் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 40 42 வரைக்கும் வாசிக்க கேட்போம். மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுவதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். பாருங்க அருமையான சகோதரியே, ஒரு கள்ளன் என்று ஆண்டவர் ஈழ்றான், இன்னொரு கள்ளன் தன்னுடைய தப்ப உணர்ந்து அவர்தான் ஜீவனோட தேவகுமாரன் சொல்லி அவர்தான் வானாதி வானவர் வானம் கொள்ளாதவர் அவர்தான் உண்மையான தேவன் அறிந்திருந்து ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும், அவர்தான் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அறிந்திருந்தான். அதனால்தான் தன்னுடைய தப்பு உணர்ந்தான். மூன்றாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன வார்த்தை யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். அருமையான சகோதரி தாய்மார்கள் தகப்பன்மார்களே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாய் மேல வைத்த அன்பு அளவிட முடியாத அன்பு. கடைசியா கூட தாய்க்கு ஒரு அடைக்கிறத சிலுவையிலேயே சொல்லி கொண்டு போகிறார். அன்பான சீசன் மற்றவரை கொடுக்கல, அன்பான சீசனை பார்த்து தாய் அவர் கையில் ஒப்படைக்கிறார். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26 27 வாசிக்கலாமா? அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். பாத்தீங்களா சகோதரியே, தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! 10 மாசம் சுமந்து பெற்று வளர்த்த தாய்க்கு ஒரு அடைக்கலத்தை தேடி கொடுத்தார். தாய் மேல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அளவு கடந்த அன்பு. அதனால்தான் அன்பான சீசன் கையிலேயே ஆண்டவராகிய இயேசு தம்முடைய தாயை ஒப்பு கொடுக்கிறார். சீசனை பார்த்து சொல்லு, அதோ உன்னுடைய தாய். அன்பான சீசன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறார். அருமையான சகோதரி நமக்கு தேவனாய் கர்த்தர் எல்லாமே மாதிரி வைத்து போயிருக்கிறார். நம்ம தாய்க்காக என்ன செய்யறோம் யோசித்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில கூறின 4வது வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிக்க கேட்போமா?
9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டின்னு சொல்றார். அவர்தான் அவருக்கென்றே உலகத்தை உண்டாக்கினார், அவரை கொண்டு உண்டாக்கினார். பிதாவும் அவர் ஒன்றாதான் இருந்தாங்களாம். யோவான் சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 30 வாசிக்க கேட்போமா? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். பாத்தீங்கன்னா நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம்னு சொல்லி இருக்கிறாரு. இங்கே என்ன சொல்லி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம், நம்ம ஒவ்வொரு பாவமும் அவர் மேல அவர் ஏற்றுக்கொண்டார். 5வதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில ஒளிந்த வார்த்தை. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆமா அருமையானவர்களே, இரவெல்லாம் அடி, கைகள் ஆளி, கால்கள் ஆணி, விழால குத்துனாங்க, முள் முடிச்சு விட்டுனாங்க. எனக்காக, உங்களுக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காகத்தான். அது மாத்திரம் இல்ல, 300 சேவகர் சேர்ந்து அவர் அடிச்சிருக்கிறாங்க, காரி துப்பினாங்க. அதெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னை மீட்கிறதுக்காகத்தான் சொல்லுகிறார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாய் இருக்கிறேன் சொல்லி, என் பிள்ளைகளுக்காக எல்லாம் செய்து முடித்து விட்டேனே, என்னுடைய பிள்ளைகள் எனக்கு வரவில்லையே, இன்னும் உலகத்து பின்னால சென்று கொண்டிருக்கிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏக்கத்தோடு நம்ம மேல தாகத்தோடு கேட்கிற, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 6வதாக சிலுவையில சொன்ன வார்த்தை. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன், வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், சர்வல்லமை தேவன், வானத்தின் பூமியின் சமுத்திரத்தின் நீரூற்று மரம் செடி கொடிகள் ஒன்றையும் என்னை உருவாக்கின தேவன் இந்த உலகத்துல வந்து 33 வருஷம் உலகத்துல வாழ்ந்து பிதாவுக்கு என்ன நியமித்தாரோ அது முடித்து விட்டார். அதான் சொன்னார், முடிந்தது என்று சொல்லி. 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தார், எல்லாமே செய்து முடிச்சார். உங்களுக்காக, எனக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து முடித்து விட்டார். நம்ம என்ன செய்வோம் யோசித்து பாருங்க. 7வதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன வார்த்தை லூக்கான் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிக்க கேட்போமா? இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். ஆமையாருமான சகோதரனே, சகோதரியே, முதலாவது தேவன் சொன்னார், இவர்கள் மன்னியும் என்று சொல்லி கேட்டார். தாய் பார்த்து அதோ என்னுடைய மகன் சொன்னார். திருடனை பார்த்து இன்றைக்கு பரதேசில் என்னோடு கூட இருப்பான்னு சொன்னார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்னார். தாகமா இருக்கேன்னு சொன்னார். எல்லாம் முடிந்துன்னு சொல்லி இங்க சொல்ற ஆவிய பிதாவின் கையில ஒப்பு கொடுக்கிறார். எனக்காக, உங்களுக்காக தம்முடைய ஆவிய பிதாவின் கையில ஒப்பு கொடுக்கிறார். அந்த ஆவியை ஒப்பு கொடுக்க நம்ம கேட்கணும். ஆண்டவரே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என் மேல ஊற்றும் ஆண்டவரே, எனக்குள்ள வரணும் ஆண்டவரே, என் உள்ளத்துல வரணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறார்.
எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? தேவனுடைய சுதந்திரமா நம்ம ஆண்டவர் மாத்தி இருக்கிறார். இப்ப நம்ம கண்களை மூடி நம்ம செவிக்க போகிறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் வார்த்தைகளை கேட்டு பாடுவதன் மூலமான வார்த்தைகள் கேட்டார்கள். ஆண்டவரே, இப்போ இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். உங்களுடைய அதிசயத்தினால மூட முடிய செபிக்கிறோம். உங்களுடைய அக்கினால மூட முடிய செபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ஆண்டவரே, இப்ப தொட்டு சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவர், ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. எல்லாரும் பேரும் தீர்ப்பு எழுதிக்கொள்ளுங்கப்பா. எல்லாரும் இதயத்துல தீர்மானம் பண்ணி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க கிருபை தரும்படிக்காக செபிக்கிறோம். பெரிய காரியத்தை நீங்க செய்யப்படுறதாய்க்காய் கோடாகோடி நன்றி. எல்லா துதிகான மகிழ்ச்சி செலுத்துறோம். எங்க அன்பு ரட்சகர் நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு கனியன்போடு செபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமா நாங்க செவத்தை கேட்டிருக்கா. உங்க கண்ணீர் தொடச்சிட்டார், கவலைப்படாது.